என் தங்கப்பிள்ளையே, திருவோணத்தினுடைய இந்த திங்கள் கிழமையில் பேரதிர்ஷ்ட வரத்தினை அள்ளிக் கொடுப்பதற்காக உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருக்கிறாள் இந்த வெற்றி வாராகி. என் பிள்ளையே, இன்று என்னை நீ உள்ளே அழைத்து இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கும் வரை நான் நிச்சயமாக உனக்காக காத்து கொண்டிருப்பேன். ஏனென்றால் என் பிள்ளை, இன்று இந்த வாரத்தினுடைய தொடக்க நாள். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் வரை உனக்கு அது நடக்குமா, சரியாக கிடைக்குமா என்கின்ற சந்தேகம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உன் வராகி அம்மா நான் உனக்கு அதனை சர்வ நிச்சயமாக எடுத்துரைப்பேன். என்ன நடக்கும், என்ன நடக்காது, எது கிடைக்கும், எது கிடைக்காது என்று. அதுவும் இன்று வாரத்தின் தொடக்க நாள். இந்த தாயானவள் உனக்கு இந்த விஷயத்தை என்ன நடக்கும், ஏது நடக்கும், இந்த வாரம் உனக்கு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டேன் என்றால் என் பிள்ளை, அதன் பிறகு நீ செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்து கொண்டிருப்பாயல்லவா? உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்த நினைப்பவர்களை நீ பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டாய். ஏனென்றால் தோல்வியானாலும் சரி, வெற்றியானாலும் சரி, இதில் ஏதாவது ஒன்றி உனக்கு உறுதி எனும் பொழுது என் பிள்ளை, அதை நீ சரியாக புரிந்து கொண்டு எது உனக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டு வருகின்ற எந்த ஒரு கஷ்டங்களையுமே நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இருந்து விடுவாய். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற சில நன்மைகளையும் தீமைகளையும் நான் வெளிப்படையாகவே உனக்கு இத்தனை காலமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எதையும் உனக்கு மிகைப்படுத்தி நான் சொன்னதில்லை. என் பிள்ளையின் மனது சந்தோஷமடைய வேண்டும் என்பதற்காக பொய்யை ஒரு நாளும் எடுத்துரைத்தது கிடையாது. உனக்கு என்ன நடக்குமோ அதைத்தான் அம்மா எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வரிசையில் இன்று திருவோணத்தினுடைய இந்த திங்கள் கிழமையினுடைய வெற்றி விடியலானது என் குழந்தை உனக்கான விடியல். ஏனென்றால் என் பிள்ளை, தெய்வங்களின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பிற்காக தெய்வம் அவர்களுக்கு உகந்த நாளில் உனக்கான நல்ல பலனை நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள். அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களையும் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்களையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ செல்ல நினைக்கின்ற விஷயங்களையும் உனக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அவர்கள் வருகின்றார்கள். பொதுவாகவே ஆடி மாதம் என்பதனால் தினமும் உனக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். இன்று திருவோண நாள் என்பதனால் என் பிள்ளை, நீ பெருமாளை வழிபட்டு இன்று நிச்சயமாக உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் மனம் குளிரும்படி நீ செய்ய வேண்டும். உன் தாயானவள் உன் கண் முன்னால் தோன்றியதற்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்றுதானே யோசிக்கின்றாய்? என் தங்கமே, உனக்கான பலன்கள் ஏராளம். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற சந்தோஷங்கள் ஏராளம். ஒவ்வொரு விடியலும் உனக்காக மட்டுமே விடுகின்றது. அன்று கெட்டது நடந்தாலுமே அது உனக்கான விடியல்தான். எது வந்தாலும் அதை நீ சரியாக எதிர்நோக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக்க முயற்சிகளை செய்யும் பொழுது அந்த விடியலும் உனக்கானதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நேரத்திலுமே உனக்கு இந்த வாழ்க்கை காட்டி இருக்கின்ற சில பயம், எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த நம்பிக்கை என்று எல்லாமும் ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கைக்குள் குழம்பி கிடக்கின்றது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். குழப்பமான விஷயங்களை எல்லாம் தெளிவாக்க வேண்டும். எது நல்லது, எது கெட்டது என்று பிரித்தறிந்து அதற்கு ஏற்ப நீ வாழத் தொடங்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் வீழ்த்திவிட முடியாது. உன்னுடைய மனது இடம் கொடுத்தால் மட்டுமே அது சாத்தியம் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய மனது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்துவிட்டது என்றால் அதன் பிறகு அதை யாராலும் மாற்ற முடியாது. ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அது
கஷ்டமோ கவலையோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் அது நமக்கானது தானா என்பதனை நீ நினைவில் கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா விதமான சூழ்நிலைகளும் உனக்கு இருந்துவிட்ட பிறகும் கூட இந்த வாழ்க்கையில் நீ பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து இந்த வாழ்க்கையில் இருந்து வெளிவர பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய். இன்று இந்த நாள் இந்த அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொள். என் பிள்ளையே, உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் இப்பொழுது வருகின்ற இந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் அங்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளுக்காக முன்கூட்டியே நடக்கவிருக்கின்ற ஒத்திகை என்பதனை புரிந்து கொள். இதில் நீ வெற்றி பெற்று செல்ல வேண்டும். இதில் உன்னுடைய வாழ்க்கையை நீ உனக்கானதாக மீட்டெடுக்க வேண்டும். எதிரிகளையும் துரோகிகளையும் துவம்சம் செய்து நீ உனக்கானது என்பதனை புரிய வைக்க வேண்டும். ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைத்ததா? சற்று சிந்தித்துப் பார். எதன் மீது ஆசை கொண்டாலும் அது உன் கையை விட்டு பறிபோய் விடுகின்றது. அது எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களைத்தான் கொடுத்தது. ஆனால் என் பிள்ளை, எல்லா சூழ்நிலையிலும் இருந்து உன்னால் மீண்டு வரக்கூடிய மன வலிமை என்ற ஒன்று உனக்குள் நிச்சயமாக இருக்கின்றது. எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வரக்கூடிய திறமை உனக்குள் இருக்கின்றது. உன் மனது அதை நம்ப வேண்டும். உன் மனது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை நீ நம்பினால், உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ ஏற்றுக்கொண்டால், அதன் பிறகு நடக்கவிருக்கின்ற அத்தனையும் உனக்கு சாதகமாக மட்டுமே மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ இழந்து விடாதே. யாருடைய வார்த்தைகளுக்கும் செவி சாய்க்க வேண்டும் என்ற அவசியம் என் பிள்ளை உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. வெற்றி விடியல் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது அதை எப்படி நீ உனக்கானதாக மாற்றிக்கொள்ள நினைக்கின்றாயோ அப்பொழுதுதான் நீ பிழைத்து கொள்ள தெரிந்த பிள்ளை என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளைக்கு இன்று இந்த நொடி நிரந்தரமான நொடியா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் அடுத்த நொடி வந்துதான் ஆக வேண்டும். நேரம் சென்று கொண்டே இருக்கும். உனக்காக நின்று கொண்டு நீ வெற்றியை பெறுவாய் என்று அது காத்திருப்பதில்லை. நீ பெற்று கொண்டு இருக்க வேண்டும். அது சென்று கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, இதை மனதிற்குள் தெளிவாக வைத்துக்கொள். அதனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு அற்புதமான நொடிகளும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை தாமதப்படுத்தாமல் செய்து கொண்டே இரு. எந்த நேரத்திலும் அதில் நீ பின்வாங்கி விடாதே. தாமதம் அடுத்தவனுக்கு வெற்றி என்பதனை புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல், எந்த சூழ்நிலையிலும் உனக்கானதை விட்டு கொடுக்காமல், எல்லாமும் உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு வரவிருக்கின்ற நன்மைகளை சரியாக பெற்றுக்கொள்ள உன் வாழ்க்கை பயணத்தை சரியாக தொடங்கி கொண்டே இரு. எப்பேற்பட்ட இடைஞ்சல்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த நேரத்தில் உன்னை காத்திட இந்த வராகி நான் வருவேன் என்பதனையும் மறந்து விடாதே. பேரதிர்ஷ்டம் இன்று உன் வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான பல நல்ல விஷயங்கள் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதிர்ஷ்ட நேரத்தை விட்டுவிடாமல் என் குழந்தை, உனக்கான அதிர்ஷ்ட நேரம் இப்பொழுதுதான் என்பதனை உணர்ந்து இந்த நேரத்தை கை கொண்டு விட்டால் போதும். நீ எதை ஏற்றுக்கொள்கின்றாயோ அது உன் வாழ்க்கையாக மாறும். எதை வேண்டாம் என்று சொல்கின்றாயோ அது அடுத்தவர்களுக்கு வாழ்க்கையாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கென்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை இழந்து விடாமல் சந்தோஷத்தை மட்டுமே எதிர்நோக்கி இந்த வாழ்க்கை பயணத்தில் இந்த வராகியினுடைய துணையோடு நல்லபடியாக கடந்து வந்து கொண்டே இரு. என்றுமே நான் உன்னோடு இருந்து உனக்கானவற்றை எல்லாம் பெற்று கொடுக்கப் போகிறேன் என்பதனையும் மறந்து விடாதே. யாரையும் தேட வேண்டாம். யாருடைய உதவிகளையும் கெஞ்சி அவமானப்பட வேண்டாம். அம்மா உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். வெற்றி எப்பொழுதும் உன் வசமாக மாறும்.
யாருக்கும் அந்த வெற்றி நிச்சயமாக ஒரு பொழுதும் கிடைத்து விடாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.